அந்த தாளக்கார கெட்டது பெண்ணால, குடத்துக்காரன் அந்த கட்டக்காரன் கெட போறதும் பெண்ணால. சரி பாப்போமே, எத்தனை நாள் பாப்போம். அம்மா பெரிய சந்திரனே பெண்ணாலதான் கேட்டிருக்கோம். எப்போ பெரிய சந்திரனா யாரு? சந்திரன் யாரு தெரியுமா? சந்திரன் வச்சுக்கோங்க, உலகத்திலேயே அழகுனா அழகு கொள்ளை அழகு கொண்டு வந்தா அந்த சந்திர பகவான். சந்திரன் வந்து ஆண், உலகத்துக்கே ஒளி கொடுக்கக்கூடியவன். ஆண்களுக்கு எல்லாம் ஆண் அழகான அந்த சந்திர பகவான் சந்திரன். விதமாகப்பட்ட சந்திரன் மேல எத்தனை பெண்கள்? 1001 பெண்கள் ஆசைப்பட்டு. 1001 பெண்கள் ஒரு ஆண் மேல. 1001 பெண்கள்லாம் கணக்கு என்னன்னு பாரு. என்ன வந்துச்சு? 3 ஊர் சமாளிச்சிடலாம். 1001 பெண்கள், 1001 பெண்கள் அவங்க அந்த சந்திரன் மேல ஆசைப்பட்டு இருக்கு. நம்மள என் கூட்டாளியா இருந்தா 1000 பேருக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அப்படின்ட்டு போயிருப்பான். ஆனா அவன் அப்படி கிடையாது. எனக்கு அந்த 1001 பெண்களையும் பிடிக்கல, ஒரு பெண்ணை மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. 1001ல ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. அதுக்கு அந்த 1000 பெண்கள் என்ன செஞ்சுட்டான்? இவ்வளவு அழகா இருக்க பேராவே எங்க எல்லாரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டேன். அழகு இருக்க போய் தானே எங்களை வேண்டாம்னு ஒதுக்கிட்டேன். அவன் மட்டும் வேணும்னு போனேன். அதனால உன்னோட அழகு 15 நாளைக்கு ஒரு முறை தேய்ச்சி வளரட்டும். தேய்ந்து வளரும். அதான் இன்னைக்கு நிலா பத்திரிக்கையா தேய்ச்சி வளர்ந்து கொண்டு தேய்ச்சி அவன் அழகா பண்ணாம அந்த பெண்கள் 1000 பேரை கல்யாணம் முடிச்சுக்கிறவங்க டெய்லி பிரேக்டா அப்படி இருக்கணும். அப்படி போயிட்டாங்க. சரி, மந்திரியை அழைத்து சொன்ன உடனே சொல்லும் பொழுது மந்திரி காட்டுக்கு போனவர் அங்க சிவனுக்கு தவம் இருக்கக்கூடிய நிலையில அங்க இருந்தார். ஆமா, தவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தால இந்த குதிரை வேக போனதே மறந்துட்டாரு. சிறிது நேரம் ஆன உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு? நரிகளை பத்தி விடுகிறாரு. அவர் என்ன வாங்க வந்தாரு? குதிரை வாங்க வந்தாரு. அந்த நரிகளை பத்துறது இன்னைக்கு குதிரையா இருந்தா விடுகிற பொழுது அது நரியா மாறும். ஆனா அது யாருக்குமே தெரியாது. பார்த்தார் அந்த சிவபக்தராக மந்திரி, நல்ல வேலை நரிகளையும் பத்தி கொண்டு காட்டு வழி பாதையாக குதிரைகளை வாங்கி கொண்டு அரண்மனையிலே வந்து சோழ மகாராஜனிடத்திலே ஒப்படைத்த பொழுது மறுநாளைய தினமாச்சு. 1000 குதிரைகளும் 1000 நரியாக மாறியது. உழவு பிடிச்சா அப்போ பார்த்து, மந்திரி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன குதிரை வாங்க சொன்னீங்க. இப்ப என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நான் குதிரை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ராத்திரி குதிரை கொண்டு வந்து இப்ப நிறைய இருக்கு, நான் என்ன செய்ய? எவ்வளவு ரூபா கொடுத்தீங்க? 2 ரூபா கொடுத்தீங்க. 1 இருக்கு, 1 இருக்கு. நீங்க குதிரை வாங்கிட்டு வந்தீங்க. நான் நைட்டு சாமத்துல வந்து குதிரை 1000 குதிரையை கட்டி போட்டுருக்கேன். எப்ப நீ நைட்டு குதிரை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. இப்ப பார்த்தா நிறைய வந்து ஊழ விட்டுக்கிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ. டோன்ட் ப்ராப்ளம். குதிரை படையை நம்ம அரண்மனையில வைக்கலாம். நரி படையை நான் எங்க கொண்டு வைப்பேன்? நீ நரி படை தான் ஒரு அரண்மனைக்கு நரி படை தான் தேவைப்படும். குதிரை ஏமாத்தாது. ஆனா நைட் இருக்க தத்துவ உலகத்துல மனுஷனே கிடையாது. நரியா அப்படி திருட்டு புத்தி உள்ளது. அப்பேற்பட்ட திருட்டு புத்தி உள்ள நரி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ, ஈஸியா எல்லா நாட்டையும் வளைச்சு போடும். சரிப்பா, சரி. ஆனா அந்த மன்னன் அப்படி சொல்லல. என்ன சொல்லுங்க? உங்களோட குதிரை தான் வாங்க சொன்னேன். சரி, ஆனா நீ நிறைய வாங்கிட்டு வந்திருக்க. வந்திருக்கலவா? அதனால உனக்கு ஒரு சாபம். என்ன சாபம்? தண்டனை கொடுக்க போறான். கடுமாவா இருக்கும். சரி, என்ன தண்டனை? பொதி மூட்டை இருக்கு பாத்தியா, அத முதுகுல வச்சு அப்படியே மணல்ல நடக்கணும். எங்க போய்? எங்கயா? மதுரையில. மதுரையில மணல்ல ஒரு சாக்கல அடி முதுகுல கட்டி ஆட்டுக்குள்ள மணல் இருக்குமா? அம்மோ ஆத்தங்கர மண்ணு. ஆத்தங்கர மண்ணு. சண்டாளன் கொடுக்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும். நடக்க முடியும். இவ்வளவு பெரிய யோகம் பண்ணியா? மாடி சாமியை கும்பிடுறதுக்கு தண்டனை அனுபவிக்க மன்னனா அருள் புரிவார். சரி, அப்போ மன்னனாகப்பட்ட சோழ மகாராஜனுடைய வார்த்தை கேட்டு மந்திரி பார்த்தார். சரி, மன்னன் சொல்ல நம்ம தட்டக்கூடாது. ஆமா, மன்னன் சொல்ல தட்டக்கூடாது ஒரு பக்கம். அப்படி என்று சொல்லி மதுரை மாநகரத்திலே ஆத்தாங்கரை ஓரத்துல அந்த மணல் ரொம்ப வெயில் நேரம் பார்த்துக்க சுடுதியா, அந்த மணல்லையும் முதுகுல ஒரு மூட்டையை தூக்கி வச்சு
மாதிரி சமக்கணும். சரி, அப்படி சமந்து கொண்டு போறத பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமான். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நம்மளைத்தான் எண்ணி தவம் இருந்து நம்மளை நோக்கி தவம் இருக்க வரப்போய் இந்த மந்திரிக்கு நிலைமை இப்படி மோசமாயி போச்சு. சிவபக்தனுக்கு இப்படி ஒரு சோதனையா? சிவபக்தனுக்கு எந்நேரமும் சோதனை இருக்கும். ஆமா, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டான். சோதிப்பாங்க, எல்லா தெய்வமும் சோதிக்கும். இனியும் புத்தகம் வேற இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கா. எப்ப விட போறான்னு தெரியல. வாயில கலால தூக்கிடுவாயா? இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கா. நானும் சும்மா நினைக்க தூக்க முடியல. தூக்கி நல்ல நிலைமையில வைப்பா. இப்படியா இப்படியா இப்படி அப்படி போடு. ஆரம்பிச்சிடுதா? சரி, மண்ணு கஷ்டப்பட்டு செவந்திருக்காரு. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தாரு. என்னதான் இருந்தாலும் நம்மளை எண்ணி தவம் இருக்க வந்த பக்தன். ஆமா, நம்மளை நோக்கி தவம் இருக்க வரப்பதான் இவன் நிலைமை இப்படி இருக்கு. மந்திரி இப்படி கஷ்டப்படுறத பார்த்து காற்றும் மழையுமா ஏறி விடுதாரு. ஏன்னு சொன்னா அங்க இருக்கிறதோ சூடு. சூடு தாங்க முடியாது. அடிக்கணும்னு சொன்னா காற்றும் மழையுமா வரும். காற்றும் மழையுமா வரும். ஆனா அந்த மழை நிக்கவே இல்லை. அடேங்கப்பா, பொறுமைக்கு ஒரு அளவு கிடையாதப்பா சிவபெருமானே. சரி, காற்றும் மழையுமா ஏறிக்கொண்டிருக்க நேரம் ஏறிக்கொண்டிருக்கும் போது மதுரைமா நன்னகரத்திலே அந்த மதுரைமா நகரத்திலே இன்னார் ஓடுது. மதுரையில போவா வைகை நதி. வைகை. அந்த வைகை நதியை அணைச்சு போகக்கூடிய இடத்துல அந்த மழையும் காற்றுமா இருக்கு. அடேங்கப்பா, வைகை நதியே பொங்கி போற அளவுக்கு இருக்குது. ஆமா, ஊரெல்லாம் தண்ணி, உலகமெல்லாம் தண்ணி, மதுரையே அழிஞ்சிரு போல. எல்லாம் யாரோட மகிமை? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானின் மகிமை. ஆமா, அப்படி மழையும் வெள்ளமுமா வரக்கூடிய நேரம் நேரம் அதை பார்த்தார். யாரு? பார்த்தாரே பாண்டிய மன்னே. பாண்டிய மன்னே இப்படி மழையும் வெள்ளமுமா வந்து இப்படி வைகை நதியை அணையக்கூடிய நேரமா இருக்கு. இப்படி இந்த மழை வாங்கி பெய்யுதுன்னு சொன்னா நாடு நாசமா போயிருமே. அப்போ இந்த வைகை நதியை அணைக்கணும்னு சொல்லி ஊருக்கு ஒரு கட்டளை எடுக்கிறாரு. வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து மண்ணள்ளி போடணும். இப்ப உன் வீட்டுல இருந்தா நீ ஒருத்தர் வரணும். உங்க பாட்டி வீட்டுல இருந்தா உங்க பாட்டி வரணும், இல்லன்னா தாத்தா வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆள் வந்து மண்ணள்ளி போடணும்னு சொல்லி இருக்காங்க. வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா வந்து மண்ணள்ளி போட்டீங்கன்னு சொன்னா அந்த வைகை நதி பொங்கி வராது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தா போதும். அடேங்கப்பா, மதுரை என்ன சின்ன கண்டிப்பா வரணும், மண்ணன் சொல்ல தட்டக்கூடாது. சரி, இப்படியாகவே அந்த பாண்டிய மன்னன் சொன்ன பொழுது ஒவ்வொருத்தரா வந்து மண்ணள்ளி மண்ணள்ளி போடுதாங்க. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு பேர சொல்லி அவங்க பாட்டு ஒவ்வொரு கையும் மண்ணள்ளி போடுதாங்க. சரி, ஆனா பட முடியுமா? முடியாது இல்லையா? பொங்கி இடத்துல நிக்காது. ஆமா, கிட்டத்தட்ட நம்ம 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 ஊர்ல எப்போ மழை பொழுது எப்போ என்ன ஊர்ல இந்த தாமரைப்பூர் யாருமே தத்தளிச்சுட்டு ஓடுங்க. எப்போ? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொரோனா வந்துச்சு. போன வருஷம் தான் அந்த மழை வந்துச்சு. மழை எல்லாம் அடிச்சுட்டு போனதா சொன்னாரா? என்ன சொன்னாரு? காடி வெள்ளம் வருது, கப்பல் ஒண்ணு செஞ்சு வச்சுன்னு சொன்னாரு. அப்படி சொல்லிருக்காரு. ஆனா ஐயா சொன்ன வார்த்தை நல்ல சொல்லிருப்பாரு. ஆமா, தூத்துக்குடி மாவட்டம் வேறு திருநெல்வேலி மாவட்டமும் தண்ணியில மிதந்துச்சு. கடல் பொங்கி வந்துச்சு. ஆனா எங்க போ வழிகளாம்னு தெரியாம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா போய் ஒரு ஐயா பக்தன்னு நிரூபிச்சுட்டேன். சரியா போச்சு. சரியா, அப்ப பார்த்து வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து மண்ணள்ளி சுமந்து போடணும். சரி, ஆனா அங்க ஒரு பாட்டி, என்ன மன்னிச்சி பாட்டின்னு ஒரு பாட்டி, ஒண்ணு சொந்தக்காரங்க தாங்க. அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்குமே சொக்காரம், அதே பாட்டி தான். மன்னிச்சி அதுக்கு முன்னாடி வேச்சம கோயில் இருக்கும். சரி, அங்க ராக்காயி அதேதான். அந்த ஆலமரத்து அடியில இருக்குது பாட்டி. அந்த மன்னிச்சி பாட்டிக்கு மன்னிச்சி ஆச்சிக்கு அந்த பாட்டிக்கு வேலை என்னன்னு சொன்னா புட்டை வச்சு வைக்கிறது. புட்டியாவா? ஆமா, புட்டலையோ புட்டி. ஆமா, அந்த பாட்டிக்கு புருஷனும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. சரி, பிள்ளை இருக்கு, ஆனா ரெண்டு பேருமே இல்ல. அந்த பாட்டி தன்னந்தனியா இருக்கிறாங்க. இதை பார்த்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். அந்த கைலாசத்தில் இருந்து நம்ம போய் மதுரையில போய் மண்ணள்ளி போடுவோமா அப்படி என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சிவபெருமான் அந்த சிவனோட அம்சத்துல போக முடியாது என்று சொல்லி எப்படி வருகிறார்? நானூறு பத்தோ சேர்ந்த நலிந்த மண்டலத்தில் மண்ணை போய் 100 சேர்ந்த நலிந்த மண்டலத்தில் 90 பத்தோ சேர்ந்த தோட்டதொரு கிளவன்
400 10 சேர்ந்தா 410. ஆமா சரி. அப்ப 90 10 சேர்ந்தா எத்தனை? 910. 90 10 சேர்ந்தா எத்தனையா? எத்தா? 400 10 எத்தனை? 410. 90 10 910. 910. அழகா போச்சு. நீ சொல்லு பாப்பா. 90 10 எத்தனை? நீ சொல்லிட்டேன்னா அந்த காலத்துல கிடக்க செய்யும் உனக்கு. 90 10 எத்தனை? அங்க இருந்து சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு தான் தெரியுமே. அவன் கேட்கான். தமிழ்ல இங்கிலீஷ்ல கேளுங்க. இங்கிலீஷ்ல சொல்லு. இங்கிலீஷ்ல நம்ம கேட்கணுமா? 19 + 10 எத்தனை? 19 19. அவன் அண்ணிங்க தப்பா சொல்லுவாங்க. அவன் தப்பா சொல்லுவாங்க. இங்கிலீஷ் தெரியும். அண்ணின்னு சொல்லுவாங்க. பாத்தியா? தமிழ்நாட்டோட பாரம்பரியத்தை பத்தி இங்க கொண்டு போட. அவனுக்கு தெரியும். தமிழ்ல கேட்க தெரியும், இங்கிலீஷ்ல கேட்கணுமா? அவன் வயசு இவ்வளவுதான் இருக்கு. அவன் இங்கிலீஷ்ல கேட்கணுமா? சொல்லுங்க பாரு மண்ணுறோம். ஏய் அம்மா புத்தாரமா நீங்க தான் இருக்கீங்க. இப்போ கடியோ கத்திரிக்காய் தலையில தொக்குமே. கத்திரிக்காய் மட்டுமா தலையில தொக்கும்? இங்க நம்மளும் போ மனுஷனோட வாழ்க்கையே இங்கிலீஷ் சொல்றாங்க பாரு, இங்கிலீஷ்ல கேட்டாலும் சொல்லுவாங்க. என்னத்த சொல்ல? ஐயோ ஐயோ. இப்படி 400 10 சேர்ந்த நரைத்த பண்டார கலவனை போல். இங்கிலீஷ்ல சொல்லு. அந்த grandfather is coming of Madurai. That is the party. இங்கிலீஷ்ல சொல்லுதா அவருக்கு புரியாது. சரி. பெஸ்ட் இங்கிலீஷும் வாத்தியாருக்கு தான் புரியும். சரி. 90 10 சேர்ந்த 100 வயது கிழவனை போல. 100 வயது கிழவனை போல. தோல்ல ஒரு மம்பட்டியை போட்டுக்கிட்டாரு. சரி. மதுரையில வந்து யாருக்காவது வேலை பார்த்து தரணுமா? வேலைக்கு ஆள் வேணுமா? சிவன் அப்படி வாராரியா? சிவபெருமான் அப்படி வருகிறார். அப்படி வரும்போது சிவபெருமான் is coming of Madurai. Okay, understand? அப்போ அதை பார்த்து அந்த வர்ணிச்சு பாட்டி பார்க்கிறார். என்ன செய்கின்றா? ஏ பண்டாரோ வாங்கப்பா. ஏய் அம்மா சொல்லுமா. வேலைக்கு ஆள் தாங்களே வாங்களேன்னு கேக்குறீங்களே. இருமாரியணும். எங்க வீட்டுல என் புருஷனும் இல்ல, எனக்கு பிள்ளையும் இல்ல. சரி. நீங்க வேலைக்கு ஆள் வேணும்னு கேக்குறீங்க. ஆமாய்யா. எனக்கு பதிலா எங்க வீட்டுல இருந்து நீங்க போய் ஒரு கூட மண்ணெண்ணி போட்டுட்டு வாங்களே அம்மா அப்படின்னு சொல்லி வண்டிச்சு பாட்டி சொல்லுகிறார். அம்மா ஏன் தாய் பாட்டிமா சொல்லுப்பா. அதுக்கு கூலி தருவியா? கூலி நான் உங்களுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு பதிலா ஒரு கூட மண்ணெண்ணி போட்டுட்டு வாங்க. சரி. எனக்கு என்ன தருவீங்க? உனக்கு என்ன தாரம்பா? என் கிட்ட சம்பளமும் இல்ல. உனக்கு என்ன தாரம்பா? ஒண்ணெல்லாம் வேண்டாம். கிளம்பா. சரி. என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்ல. சரி. நான் ஒரே ஒரு வேலை பார்க்கக்கூடிய பாட்டி. சரி. இந்த புட்டை வச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒண்ணு பண்ணுங்க. எனக்கு புட்டு தரட்டுமா? புட்டு தானே பாட்டி. ஆமா. சரி. அப்படி எப்படி சொன்னா? ஏப்பா இந்த புட்டை வச்சு தான் வயிற்று பழப்பு வருது. நீ எல்லா புட்டையும் கேட்டா உனக்கு தர முடியாது. புட்டு புட்டு தான் தருவேன். சரியா? ஆனா ஏன்னா நான் பிடிச்சி குடுக்குற புட்டு நல்ல புட்டு பூரா நான் வியாபாரம் பார்த்துக்கிறேன். வியாபாரம் பார்த்துக்கிட்டு அந்த புட்டை பிடிக்கும் போது பாதி புட்டு உதிர் தெரியுமா? ஆமா. அத உனக்கு தரேன். ஓகேவா? சரி ஓகே. சரி. அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா புட்டை வச்சு தட்டுதான். சரி. காரணத்துக்குள்ளாமே உளுந்த புட்டா. இது யாரோட மகிமை? அவருடைய மகிமையா. ஹஸ்பண்ட போய் போட்டி போட முடியுமா? அது பாட்டி. உனக்கு உளுந்த புட்டு மட்டும் தான் வேணும், நல்ல புட்டு தர முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்க ஆட்சி சொன்னியா வந்துச்சு பாட்டி. சரி. அவங்க அப்படி சிவங்கிட்ட பேசிருக்காங்க. பேச முடியுமா? ஆமா. சரி. அப்படி வார்த்தை புட்டாமே உளுந்த புட்டா வந்துச்சு. ஆமா பிடிக்கிறது ஒரு உளுந்த புட்டு. சரி உளுந்த புட்டெல்லாம் அள்ளிட்டு சரி. அவர் மண்ணலி போடுவாரா? உலகத்தையே படிச்ச சிவன் சரி. மண்ணலி போடாம வந்திருக்காரு. மண்ணலி எல்லாரும் மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒவ்வொரு கூட மண்ணலி போடணும். சரி. அப்ப என்ன வேலை பார்த்துக்கிட்டு எல்லாம் புட்டு சாப்பிடு. அப்படி ஒருத்தர் வேலை பார்க்க முடியல. இப்ப யாருக்கெல்லாம் புட்டு சாப்பிடணும்னு இருக்கு? அது அங்க போய் இப்படின்னு சொல்லி அங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கூட மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே வேலை செய்ய விடாம பண்ணுகிறாரு. ஏன்? வேலை முக்கியமா? தாங்க புட்டு சாப்பிட்டு இப்படி ஒவ்வொருத்தருக்கா புட்டு அள்ளி கொடுத்த உடனே அங்க இருந்து வந்தாரு பாட்டியம்மன். ஏப்பா நானே இந்த வைகையில அடைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு கூட மண்ணலி போடணும்னு சொல்லி ஆமா. இப்படி வந்து எல்லாரும் வேலை செய்ததுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கையில வச்சிருந்தாரு ஒரு பெரம்பு. சிவன் முதுகுல வாங்கி சாப்பிடு. முதுகுல அப்ப முதுகுல அடிச்ச உடனே சிவன் அன்னைக்கு நினைச்சாராம், நம்ம இப்படி ஒரு ஆண் கையால் அடிபட்டுட்டோம். இது நாளை ஒரு நாள் நம்ம மாப்பிள்ளை இருக்காரு பாத்தீங்களா,
இருக்கா? என் பெருமாள் மாயம் கோபால கண்ணன் பொண்டாட்டியோட அண்ணன். சரி. பெருமாள் பார்த்தாருன்னு சொன்னா நாளை ஒரு காலத்துல இனத்தனமா பேசுவாரு. அவன் கண்டிப்பா யார் நாளை கூட பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ. ஆனா பாண்டியம்மனை ஊர்ல அடிச்சாங்கன்னா அப்படியே பேசுவாரு அப்படின்னு சொல்லி. அதனால இனிமே பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா உசுர்களுக்கும் முதுகுல ஒரு ஓடையோட தான் பிறக்கணும். நமக்கு பெரிய ஓடையா இருக்கும். ஆனா இந்த தாரகாரர்கள் ஆரம்பிச்சிட்டு தாரகாரர்கள் மெழுகு இருக்கும் பின்னால ஓடை. சரி சின்ன பையன்லாம் இருக்கு இருக்காது. நிறைய மாமாவோட முடிவு பேருக்கு அன்னைக்கு சிவன் அன்னைக்கு சொல்லியிருக்காரு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் முதுகுல அந்த ஓடையோட பிறக்கணும். ஓடையோட இருக்கணும். ஆமா சரி அப்படின்னு சொல்லி எனக்கு சிவபெருமான் சொன்ன பொழுது அப்போ பாண்டிய மன்னன் பார்த்தான் வேலையாளர்களை எடுத்து விட்டானே. ஏ மந்திரி இங்க வாப்பா. இப்போ இந்த வைகை நதியை அடைக்கணும்னு சொன்னா யார் வந்தா முடியும்? நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி மந்திரியை தான அழைத்து மன்னருமே கேட்டாரே. வைகை நதியை அடைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது தர முடியாதப்பா. எனக்கு உள்ளவங்க உங்கள் கூட மண்ணெளி போட்டே முடியல. அதே அந்த பண்டாரம் வந்து கெடுத்து போட்டாரு. அப்போ கிடையாது. அப்ப பாண்டிய மன்னன் மந்திரியாகப்பட்ட கட்டத்தில் யோசனை கேட்க பார்த்தார் அந்த மந்திரி. ஏ மன்னா பாண்டிய மன்னா சோழ நாடு தன்னதிலே சோழ மகாராஜனுடைய அரண்மனையில் ஏதோ ஒரு 7 பிள்ளைங்க வீரத்தோட விவேகத்தோட இருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து ஒரு கூட மண்ணள்ளி போட்டா நம்ம வயதி நினைச்சிருக்கோம். ஏன் அந்த மன்னனே அவங்கள பார்த்து வேலை கொடுத்தான்னு சொன்னா எப்பேற்பட்ட வீரமுள்ளவங்களா இருப்பாங்க. தாய் வளர்ந்த பிள்ளைங்க வேற வீரத்தோட விவேகத்தோட இருக்கிறாங்க. அவன் வந்து ஒரு குத்து மண்ணள்ளி போட்டாலே நம்ம வயதி நதியே நம்ம ஒவ்வொரு வீடு தவற மாட்டாங்க உண்மை உள்ள மனிதர்கள். அப்ப அவங்க எது பண்ணாங்க நம்ம வயது நதி அமைஞ்சாலும் அமைஞ்சிடும் சொல்லி சரி என்று சொல்லி மந்திரியாகப்பட்டவர் சொன்ன பொழுது பார்த்தாரே மன்னவரோ பார்த்தார மன்னவரோ. ஏ மந்திரி ஏதோ 7 பேருக்கு சொல்லுறீங்க, போய் அழைச்சிட்டு வா. அந்த 7 பேரையும் ஒருத்தரை கூட விட்டுறாம 7 பேரையும் கூட்டிட்டு வா. நம்ம இங்க வந்ததுக்கு அடுத்து வேற அடுத்து வயது நதியை பத்தி அவங்கள்ட்ட பேசிக்கிடுவோம். பேசிதான் முடிவெடுக்க முடியும் என்று சொல்லி ஏ மன்னவர் சொன்ன போது பார்த்தாரே மந்திரியோ மதுரை மாதாங்கடத்தே சோழ நாடு நன்னரிலே சமத்துடனே சோழ நாடு நன்னரிலே தாங்கள் உத்தரவுபடியே அவ்வளவுதானே என்று சொல்லி மந்திரியாகப்பட்டவர் எங்கே வருகிறார் தெரியுமா? வருகின்றார். சோழ நாடு தன்னதியிலே வருகிறாரே மந்திரியோ பிள்ளைகளை அழைத்து கொண்டு போறாரே. அங்கிருந்து ஐயா பயணமாகி அங்கே வர
மந்திரியாகப்பட்டவர் மந்திரியாகப்பட்டவர் நகரம் தான் கடந்து ஆமோ சோழ நாட்டுக்கே வந்தார். அந்த சோழ தேசத்துக்கே வந்து சோழ நாட்டிலே சோழ மகாராஜருடைய அரண்மனையிலே சரி மன்னாதி மன்னவரே மன்னாதி மன்னவரே சோழ நாட்டு அரச மன்னா நானோ மதுரையாளும் பாண்டிய மன்னனுடைய சரி மந்திரி வந்திருக்கிறேன். முகத்தை பார்க்கும்போது தெரியுது தெரியுதா? எழுதி கொட்டிருக்கு மதுரையாளும் பாண்டிய மன்னனோட மந்திரி. ஆமா வந்த விஷயத்தை சொல்லு. உங்க நாட்டுல வாழைமர தோட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த 7 பிள்ளைகளை எங்க மன்னன் பாண்டிய மன்னன் அழைத்துட்டு வர சொல்லுகிறார். யோசிங்க, நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. ஒன்ன மாதிரி உதவாத குறையா எதுனாலும் தாந்தனி பழக்கம் தான். அப்ப பார்த்தா சோழ மகாராஜா எதுலாம் கிடையாது, எல்லாமே தாந்தனி எல்லாமே. இந்த பொருள் மட்டுமே அவளுக்கு போக கூடாது, எல்லாத்தையும் அப்படி அப்படின்னா அந்த நாட்டுல அப்படி கிடையாது. பரம்பரை பரம்பரை அப்படி பழகிட்டோமா வீடாதல்ல. அப்ப பார்த்து 7 பிள்ளைகளையும் அழைத்துட்டு வர வேண்டும் என்று சொல்லி மகாராஜனிடத்தில் கேட்டபோது கரிமந்திரி என்ன இந்த 7 நாடார் பிள்ளைகளையும் அழைத்துட்டு போன அவ்வளவுதானே? சத்தம் கட்டி பிள்ளைகளும் ஆமா உங்க நாட்டுல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறீங்க. என் நாட்டுல உதவி தேடி வந்துட்டு சொன்னா என் நாட்டுக்கே பெருமை சேர்ந்தது அந்த சத்தம் கட்டி பெற்று எடுத்து 7 பிள்ளைகளும். ஏன்னா அந்த நாட்டுலதான் வாழைக்கு இருவலை கண்ட வல்லன்னு ஒரு பேர் வாங்கினாங்க. சரி என்று சொல்லி 7 பிள்ளைகளையும் அனுப்பி வைத்த போது 7 பிள்ளைகளை அழைத்து கொண்டே சோழ நாடு தான் கடந்து மதுரை நகரத்திற்கே வந்து பாண்டிய மன்னா 7 பிள்ளைகளையும் அழைத்துட்டு வர சொன்னீர்களே, நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இவங்கதான் 7 பிள்ளைகளும். உடனே 7 அந்த சான்றோர் உள்ள சத்திரியர் குல காளியம்மா வளர்த்த பிள்ளைகள் பாண்டிய மன்னனுக்கு ஒரு வணக்கத்தை எங்க போனாலும் மரியாதை சரி மரியாதை கொடுத்து மரியாதை சரி அப்ப பார்த்து பாண்டிய மன்னன் பார்த்தார். பாலர்களே 7 பேர் யாரு? எங்க வந்து எங்க வந்திருக்கீங்க? நீ எங்க இருந்து வந்திருக்க? பொறுமையா சொன்னா கூட பிரச்சனை இல்ல, சொல்லிட்டு மட்டும் போயிருங்க. அது பொறுமையா சொல்றதே இல்ல. சரி பாண்டிய மன்னா நான் யாரும் கடக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி. ஆனா அந்த சத்தகத்தோட எடுத்த பிள்ளைங்க இப்ப பார்த்தா கரெக்டா வராங்க. எப்படி? ஏன்னா அவங்க எப்பேற்பட்டவங்க, வீரத்தோடு சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற முடியாது. வெற்றியா இருக்கணும், வீரமா இருக்கணும். ஏப்பா பாண்டிய மன்னா, நாங்களோ பிறந்தது முட்டாபுரத்துல, வளர்ந்ததும் அங்கத்தான். நாங்களும் எப்படி சுத்தினாலும் வந்து நிக்கும். எங்களை வளர்த்தது எங்க அம்மா பத்திரகாளி அம்மா வளர்த்த பிள்ளைங்கள். இவர் மம்மி பத்திரகாளி மம்மி. ஆமா. இதனால சோழ நாட்டிலேயே சோழ மகாராஜனுடைய அரண்மனையில வாரமர தோட்டத்தை காவல் காத்து வந்திருந்தோம். காவல் காத்து வந்தீங்கல்ல காவலாளிகள். இப்போ திடீர்னு எங்களை இங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. திடீர்னு சொல்லி இந்த மதுரை தேசத்துக்கு பாண்டிய மன்னர் நீங்கள் எங்களை அழைத்து வந்த காரணம் என்ன? அப்பா பாருங்களே, வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நாங்கள் வந்த வருகைக்கு காரணம் என்னது? வைகை நதியை அணைச்சு இங்கடிக்கோ ஓட பாக்கு. இந்த வைகை நதி தான் ஆமா மதுரையால வைகை நதி பார்த்துக்கோ. ஆமா. இப்பேற்பட்ட வைகை நதிக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. ஏன்னா ஊர்ல உள்ள எல்லா மக்களும் ஒரு கூட மண்ணள்ளி போட்டு பார்த்தோம், அதை அணைத நினைச்சபடி இல்ல, முடியல அணைத்தபடி இல்ல. நீங்க வீரத்தோட விவேகத்தோட இருக்கிறீங்களா? நீங்க வந்து ஒரு கூட மண்ணள்ளி போட்டா போதும். சரி ஏ அப்பா கையை பட்டாலே பருவம் வைகை அடைஞ்சிடும். யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? பிள்ளைங்கள் நாங்க கூட தொடணுமா? முட்டவனி சொன்னாக்கணுமா என்று சொல்லி பாண்டிய மன்னனை அழைத்து தொடவே மாட்டோம்
மதிச்சாங்க. நம்ம வீரத்தை பார்த்து நமக்கு வேலை தந்தாங்க. இவர் என்னன்னா மண்ணு சொம்பு சொல்றாரு. இந்த மதுரையாரும் பாண்டி பண்ண என்ன சொல்றான் பாத்தியா? என்ன மூளை சொல்லலாம், குட்டை பண்ண சமக்க சொல்லலாம். ஏமண்ணா என்னால ஒருபோதும் மூளையை தொட முடியாது. குட்டை பண்ணோம் சுமக்க மாட்டோம், சுமக்க மாட்டோம். பிள்ளைகளும் சொன்ன போது அப்போ பாண்டிய பண்ண ஏது செய்வான் எங்களால ஒருபோதும் இந்த கூடையை தொட மாட்டோம், மண்ணு சுமக்க மாட்டோம். எதுல நிக்கணும்னு சொன்னாங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணுதான். என்ன? இந்த மதுரையான பாண்டிய மன்னன் என்கிற ஒரே பேர் காட்டி மட்டும்தான். ஆமா சரி, இதெல்லாம் கொண்டுகிட்ட பயமா இருக்கு. நீங்க சொல்லலாமா கூடை தொட சொல்லி குட்டை தொட சொல்லி? ஆமா சரி, நாங்களும் காலி வளர்த்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ஆமையா. ஏழு பாலங்களும் கூடை தொட மாட்டோம், குட்டை பண்ண சுமக்க மாட்டோம். சரி, சொல்லும் போது எனக்கு என்னமோ விலகை தோணுது. பாண்டிய மன்னன் பார்த்தாரு. எனக்கு என்னமோ என்ன அவ்வளவு நேரம் மரியாதையா பேசினவரு சரி, கூடை தொடக்க முடியுமா, ஆமா. குட்டை அள்ளி போட முடியுமா, முடியுமா? இல்லன்னா தலைய சரி புதைச்சு ஆமா. யானை காலால உங்களை எத்த சொல்லிருவேன். ஆமா, இப்ப மட்டும் நீங்க இந்த மதுரை அணைக்கிறது கூட மட்டும் சுமக்கல குட்டை மட்டும் தொடலன்னு சொன்னா சரி, இந்த மதுரையில இந்த அரண்மனையிலேயே உங்க வாசல்ல பொடிபட்டுருவேன். புளிய தோண்டி உங்களை புதைச்சு நீ சத்தக்காரி பெற்று எடுத்த பிள்ளையாரும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தலை மட்டும் தெரியணும், யானை காலால உன் தலை எத்த இந்த சொல்லிருவேன். அரண்மனைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா ஆமா. வாச படியாரி நினைச்சிட்டேன்னு சொன்னா சரி. இங்க நானா மன்னன், நானா ராஜா, நானே மந்திரி, நான் போட்டதெல்லாம் திட்டம், செஞ்சதெல்லாம் சட்டம். எங்களால ஒருபோதும் கூடை தொட மாட்டோம், குட்டை பண்ணி சுமக்க மாட்டோம். ஏன் மந்திரி என்னப்பா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான்? ஏதோ காலி வளர்த்த பிள்ளைகளா நாடாரா நாடாரான்னு சொல்லுதான். என்னப்பா செய்ய சொல்லுற? கழுத்தளவு மணல் குனித்து நம்ம பட்டத்து யானை இருக்கு பத்தியா, அது காலால வந்து தலையெட்ட சொல்லு. பட்டத்தையான அந்த குங்கிய வர சொல்லு. குங்கிய வந்துருமா? அப்படி கும்பனை வர சொல்லு. கும்பனை நல்லா திக் பண்ணுது. சரி, கும்பனை வர சொல்லு. போய் போய் கும்பன் யானை கம்மி. இங்கிலீஷ்ல தான் பேசணும். சரி, கும்பனி போய் சரி. அப்பா ஏ மந்திரி, நம்ம பட்டத்து யானையை வர சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க 7 பேர் இருக்காங்கல்ல, ஆமா. அதுல ஒருவனை பிடிச்சு தலைய தோண்டி சரி தலைக்குள்ள இவனு மார்பளவு புதைச்சு வச்சு ஆமா. தலையை மட்டும் வெளியே தள்ளுற மாதிரி வர சொல்லு. ஆமா ஆமா என்று சொல்லி ஆமையா. மூத்த பிள்ளையா ஏன்னா ஒருத்தர் கொண்டோம் 7 பேர் இருக்கும்போது ஒருத்தரை கொண்டோம் சொல்ல மிச்சம் 6 பேர் நமக்கு அனுப்பி ஒருத்தரை கொண்டு அடுத்த வைத்து நம்ம கூட சுமந்து குட்டமணி போடுறோம், வழி அணைஞ்சிரும். ஆமையா. அப்படி என்று சொல்லி பாண்டிய மன்னன் பார்த்து பாண்டிய மன்னன் என்ன செய்கிறான்? 7 பிள்ளைகளும் மூத்த பிள்ளை அழைத்து கொண்டு வந்தான். சரி. கழுத்தளவு குழிய தோண்டி கழுத்தளவு மலர் மீட்டு வச்சாச்சு, தலை மட்டும்தான் தலைக்கு மேல நிக்கல. என் தலையே போனாலும் சரி, கூட தொட மாட்டேன், குட்டை மண்ணு சுமக்க மாட்டேன், சுமக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தலை மட்டும் தெரியுது. அங்க இருந்து பட்டத்து யானை வந்தது. அப்படி தைரியமா நிக்கிறேன். ஏன்னா முன்னாடி பார்த்துட்டு முன்னாடி பேசுற கூட்டம்லாம் இருக்க கூடாது. அப்படி நிக்க கூடாது. அவர் கொஞ்சம் காது கொஞ்சம் எனக்கு 11 வருஷம் பூசி ஆகுமா. அவங்க பார்த்து வெறும் நாடில சதை மூணுல இறந்துதான் இருக்கு. உள்ள வாஞ்சி போயிட்டான். பாதி கடிச்சிட்டு கடியாம போட்ட மாதிரி இருக்கும். நீங்க போட்டு பல்லற பண்ணாலே அதை சோர்ந்துட்டாங்க. ஏன்னா அப்படி பாக்கணும்னால அவரு சந்தாரம் சொல்லியிருக்கா, நீ சினிமா இருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நாளுக்கு டயட்ல. ஆமா. அப்ப பார்த்து பட்டத்தை யானையை வரவழைத்து மூத்த பிள்ளையோட தலை எப்படி எத்த விடுதாங்க. அந்த தலையானது அப்படி உருண்டோடி போயிருது. ஆமா. எப்பா இந்த தலைய வெட்டியாச்சு, அடுத்த பிள்ளைய அழைச்சாது கூடைய தொட சொல்லு, ஒரு குத்து அப்படின்னு சொல்லி 2வது பிள்ளைய அழைக்கிறாரு. யாரு? பாண்டியம்மன் நினைத்து சொல்லுகிறாரு. அப்பா எத்தலைக்கு இந்த தலை என்ன பொய் தலையா? நாங்க 7 பேரும் ஒரே பிறகு ஒரே தலை தான். அந்த தலை என்ன சொல்லுச்சோ அதைத்தான் நாங்களும் சொல்லுவோம். ஆமா. சரின்னு சொல்லி 2வது பிள்ளை அழைச்சு கூடமன் அள்ளி போடன்னு சொல்லுறாங்க. அவனும் சொல்லல. ஆமா அப்படின்னு சொல்லி அப்ப பார்த்து 2வது பிள்ளை அழைத்துக் கொண்டு
அவன் மணல குவித்து தலை மட்டும் தெரியுது. சரி. ரெண்டாவது ஒரு யானையை வரவழைச்சு ரெண்டாவது பிள்ளையும் தலையெடுத்ததா. இந்த தலை உருண்டோடி போகும்போது சொல்லுகிறது, தலைக்கு எத்தலை போனாலும் பரவாயில்லை, எக்காலத்திலும் கூட தொடமாட்டோம், குட்டமணி சுமக்க மாட்டோம் அப்படி என்று சொல்லி இரண்டு தலைகளை ஓடு. அப்ப பாண்டிய மன்னன் பார்த்தாரு, அப்போ ஒரு பிள்ளை சொன்னா போறவாள்ல, இறந்த பிள்ளை தலை உருண்டோடி போகுது, அந்த பிள்ளை பேசுதுன்னு சொன்னா பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாவது பிள்ளை அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போறான். இதுக்கு மேல மூணாவது பிள்ளை அழைக்க வேண்டாம் அப்படி என்று சொல்லி பாண்டிய மன்னன் சொன்ன பொழுது 7 பிள்ளைங்கள 2 பேரும் உயிர் போயிருச்சு. இந்த எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? அந்த பிள்ளை கூட்டிட்டு வந்து கேளு. 413 2 தடவை போயிட்டு 5 தடவை இருக்கு. நானே தப்பா சொல்லிட்டு போல 5 தடவை இருக்கு பாரு. உங்க வாத்தியார பொம்பளை வாத்தியார் அப்படி பொம்பளை சொல்ல வாங்கிட்டேன். அப்ப அந்த சப்தக்கன்னி பெற்று எடுத்த சான்றோர் பிள்ளைகள் 5 பிள்ளைகளுக்கு யாரை அழைக்கிறார் தெரியுமா? அம்மா பத்திர காளி பத்திர காளி ஆபத்து நான் வந்தேனம்மா. அம்மா பத்திர காளி பத்திர காளி ஆபத்து நான் வந்தேனம்மா. அம்மா பத்திரகாளி வளர்த்த 5 பிள்ளைகளுக்கும் இப்படி ஆபத்து வந்து இருக்கிறதம்மா என்று சொல்லி சப்தக்கன்னி பெற்றெடுத்த சான்றோரோட 5 பிள்ளைகளையும் அம்மாவாகப்பட்ட பத்திரகாளி அம்மாளை நினைக்க பத்திரகாளி அம்மா இங்க இருக்கா? ராமபுரத்துல கோட்டை கட்டி இருந்தவா எங்க வந்தா மதுரை பாண்டிய மன்னன் அரண்மனையில வந்து இப்படி உதயமாயி நிக்கிறான். என்ன பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து போலயே, ஏன்னா ஒவ்வொரு ஆபத்துலயும் அம்மாவைத்தான் நினைக்கிறாங்க, அம்மா வந்து உதவி பண்ணுவா. சரி இப்பவும் உங்களுக்கு ஆபத்து வந்தது அம்மாவை நினைச்சா. அம்மா வந்து அந்த இடத்திலே உதயமாகும் பொழுது அங்கிருந்து பாண்டிய மன்னன் பார்த்துட்டாரு. அம்மாவை பார்த்த உடனே கையெடுத்து வணங்குறாரு. ஏ அம்மா, ஏ பத்திரகாளி, நீ வளர்த்த பிள்ளைகள் தானா இவங்க? நானும் இவங்க ஏதோ காளி மக்கள் சொன்ன உடனே வேற ஏதோ பத்திரகாளி அம்மா வளர்த்த பிள்ளைங்களா இருக்குன்னு காணாதான் மீண்டும் எரிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லி பத்திரகாளி அம்மா ஆரவார சொல்வத்தோட இருக்கிறார். ஆமா உடனே 5 பிள்ளைகளும் காக்குறாங்க, 2 பிள்ளைய காக்கல. இறந்த பிள்ளையே காணவில்லை அல்லவா? ஆமா. ஏ அப்பா, ஏ பாண்டியமேனே, என்ன 2 பேரை காணோம். பார்த்தா பத்திரகாளி அம்மா ஆமாம்மா கோபத்துல நிக்கிறா. ஆங்கார கோபத்தோட நிக்கிறா. ஆங்கார சொல்வக்காரி சொல்வக்காரி அம்மா பத்திரகாளி பத்திரகாளி வீரம் பள்ளா பிரிசடையா பிரிசடையா ஆளி பிரிசடையா பிரிசடையா விழுந்தாடல தலைமொழியா வீடு பக்கம்மா பிரிசடையா பிரிசடையா வீடு ஆடுதல்ல தலைமொழியா போறவாயா அவளுக்கு செஞ்சடையா பூடல்ல சடையோடு சடையோடு ஆங்கார கோவத்தோடு அப்பு சடையோட ஆங்கார கோவத்துல நிக்கிறா. கண்ணகியா வந்தது எரிச்சது பத்தாதா, மீண்டும் மதுரை எரிக்கணுமா அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் கிட்ட போய் பார்க்கிறான். என் பிள்ளை, நான் வளர்த்த என் சான்றோர் குல சத்திரியர் குல பிள்ளைகளை புலிப்பால கொடுத்து வீரத்தோடு சூரத்தோடு வளர்த்ததே 7 பிள்ளைகளே. 7 பிள்ளைகளையும் பணையால சொல்லி கொடுத்து இவ்வளவு பாசமா வளர்த்தனே என் பிள்ளைகளை. அப்பா, ஏ பாண்டியமன்னா, அந்த பிள்ளைகளையும் 2 உயிரை எடுத்திருக்க. ஏ பாண்டிய மன்னா, என் பிள்ளைங்க உயிரை 2 உயிரை எடுத்ததால என் பிள்ளை எனக்கு திரும்ப வேணும். திரும்ப எனக்கு பிள்ளைகள் வேணும் அப்பா. அம்மா பத்திரகாளி, என் சாபத்துக்கு ஆளாயிராத மரியாதையா பிள்ளை கொடுத்துட்டு போ. அம்மா பத்திரகாளி, என்ன தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நீ வளர்த்த பிள்ளைகள் தெரியாம 2 பிள்ளைகளையும் இப்படி உயிரை கொண்டு விட்டேனம்மா. காளியம்மா, என்ன
மன்னிச்சிரு. நீ வளர்த்த பிள்ளைன்னு சொல்லிருந்தா அவன் கூட பண்ண சுமக்க சொல்லிருப்பேனா? இந்த பண்ணதான் தொட சொல்லிருப்பேனா? ஆமா. அதோ அறியாமலோ அடியே தவறு செய்துட்டு அம்மா பத்திரகாளி விட்டு வாங்கி கூப்பிட்டு இருப்பாங்க. அதான் காளி மக்கள். சரி. அப்ப பார்த்த உடனே அம்மா அப்ப பார்த்தா என் பிள்ளைக்கு 2 உயிரை எப்படி எடுத்தியோ அத போல திரும்ப எனக்கு 2 உயிர் வேணும். என்ன அப்படின்னு சொன்ன உடனே பட்டத்தை யானே கூட்டுறதா தலையெடுத்து இப்ப நான் என்ன செய்ய மன்னா செய்வதெல்லாம் செஞ்சுட்டு ஐயா சரிப்பா. ஏன் அம்மா பத்திரகாளி என் பிள்ளைய உனக்கு ஒரு பிள்ளையாவும் மந்திரியோட பிள்ளைய உன் பிள்ளையாகவும் உனக்கு தாரேன். என் பிள்ளை உனக்கு கோமகனாகவும் அவன் சொல்லுறான். அது பாண்டியமா சொன்னான். ஏ அம்மா என்ன அம்மா என் தம்பியும் அண்ணனையும் கொண்டானே இந்த மன்னனோ இந்த மந்திரியோ இவனோட பிள்ளை நமக்கு சரிக்கு சமமா ஆகவே ஆகாது. ஒருபோதும் நமக்கு சரி சமமா ஆகாது. ஆமா அப்படி என்று சொல்லி ஆமையா கோமகனாக மன்னனுடைய பிள்ளையையும் சலவை தொழிலாளியாக ஆமாமா மந்திரியோட பிள்ளையை கொடுத்தார். சரி. இப்ப அந்த 5 பேருக்கு கூட்டாளி சேர்ந்து கொள்ளுங்க. கோமகன் சொன்னா என்ன இல்லையா? உன் குடும்பத்துல மூத்த பிள்ளை அந்த மன்னனோட பிள்ளை பிறந்ததுல இருந்து அந்த பாண்டிய மன்னனோட பிள்ளை உன் குடும்பத்துல மூத்த பிள்ளைப்பா. அதாவது நீ பிறந்ததுல இருந்து 6க்கு 3 தோண்டி நீ ஒப்பந்தல உண்மையவா? உதாரணத்துக்கு பார்க்கலாம். நீ பிறக்கும் போது இருந்து இறப்பு வர அவன் தான் சொன்னா அந்த காலத்துல பேரால யாரு பார்த்திருக்கா? மருத்துவச்சி பெண்ணா பார்த்திருக்கா? மருத்துவச்சி யாரு? அப்ப துணியிலே கோமகன். அதுல ஒருவர் தான் அந்த மருத்துவச்சி. அவன் ஆடிப்படுத்து பார்த்தான்னு சொன்னாலும் அவன் சொன்ன நேரமும் தவறாது, காலமும் தவறாது, மாசமும் தவறாது, கிழமையும் தவறாது, மணியும் தவறாது. இத்தனை மணிக்கு 2:30 உனக்கு ஆம்பளை பிள்ளை. வைகாசி மாசம் முதல் திங்கட்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு 4:20 உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லி கை பிடிச்சு பார்த்தான்னு சொன்னா அதே டைம் அந்த மருத்துவச்சி சொன்ன வாக்கு தவறாது. அவதான் பிறப்பு முதல் அவள் தான் வரணும். ஆனா 6க்கு 3 தோண்டி வைக்காங்கல்ல போதும் போடுங்க அள்ளி போடுங்கன்னு சொல்றதுக்கு அவன் தான் வரணும். அவர்தான் நம்ம முன்னாள் எல்லாம் செய்வாரு. நமக்கு மூத்த பிள்ளையாக மன்னனுடைய பிள்ளையும் மன்னனுடைய பிள்ளை. சரி. மந்திரியோட பிள்ளை சலைவ தொழிலாளி. உங்களோட அழுத்த துணியா இருக்கட்டும். எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கிறது சலைவ தொழிலாளியுடைய மனசுல இருக்க அழுக்க அவங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி மந்திரியோட பிள்ளையும் மன்னனோட பிள்ளையை சொல்லியாச்சு. இப்போ +2 வந்துட்டு ஆனா 5 பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கல. இது யாருமோ எனக்கு என் அண்ணனை என் தம்பி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுதான். பத்திரகாளியம்மா பார்த்தா ஏன் நான் வந்து என் செல்ல மக்கா இனி நீ கவலைப்படாத. இதுதான் உனக்கு அண்ணன், உனக்கு கோமகனா இருப்பான். சலவை தொழிலாளி இது உன் தம்பியா வச்சிருக்க. கடைசி காலம் வரைக்கும் ஒரு துணியை கொண்டு உனக்கு எப்பவுமே சுத்தமா வச்சிருப்பான். சரி. அப்படின்னு சொல்லி பத்திரகாளியம்மா சொல்லி இருக்க இந்த பிள்ளைகளை வளர்க்க சொல்லி யார் வந்து கொடுத்தா? கடலிலே இருக்காளே என் பெருமாள் கோபால கண்ணன் லட்சுமி கூட இருக்காரு அல்லவா? அவரு பார்த்தார். நம்ம காளி மக்களை அன்னைக்கு சின்ன சிறு பிள்ளையா 7 பிள்ளைகளையும் கொண்டு விட்டோமே. அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கோ ஏது இருக்கோ போய் பார்த்து வருவோம் என்று சொல்லி பெருமாள் கோபால கண்ணன் எங்கே வருகிறார் தெரியுமா? பார்கடல் தான் கடந்து பஞ்சமாலும் ஏறி வாரா. கடல் தான் கடந்து அருதனு ஏறி வாரா. பள்ளி கொண்டே நாராயணன் பெருமாள் ஏறி வாரா. பள்ளி கொண்டே சரி. இப்ப 7 பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்காங்க? 7 பிள்ளைகளை எப்படி இருக்கோ போய் பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி இந்த முறையில வச்சிருக்காளோ என் தங்கச்சி பத்திரகாளி. ஆமா. சரி. 7 பிள்ளைகள் இருக்கும் இடத்தை தேடி வந்தார். ஆமா. அம்மா என் தங்கச்சி பத்திரகாளி. தங்கை பத்திரகாளி. ஒரு காலத்துல சத்தக்கண்ணி வச்ச பிள்ளைகள். சரி. 7 பிள்ளைகளை வளர்த்து தாண்டி சொன்னனே. ஆமாப்பா. ஆமா ஞாபகம் இருக்கு. மறக்கல. அண்ணே அம்மா கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் சரிதான். ஆனா அந்த 7 பிள்ளைகள்ல 2 உயிரை பாண்டிய மன்னன் கொன்னுட்டான்
சொன்னேன். தாய் என்ன என்ன சொல்லுறா? ஆனா அதுக்கு பதிலா 2 உயிரை நமக்கு தந்திருக்காங்க. சரி. மன்னனுடைய அவன் பிள்ளை கொடுத்தாச்சு. நம்ம பிள்ளையோட சேர்ந்து இருக்காங்க. சரி. சரிம்மா. என்ன? இனிமையாது நம்ம பிள்ளைங்க இந்த 5 பிள்ளைகளையும் நாடார்களா நல்ல முறையில நல்ல பாதுகாத்து வளர்த்திருக்கு. ஓ நல்ல பாதுகாப்பான முறையில வளர்த்திருந்தாய். அப்படி என்று சொல்லி என் பெருமாள் கோபாலக்கண்ணன் நாராயணர் வைகுண்ட சொன்ன பொழுது ஏறி விட்டுறதா எக்காரணம் கொண்டும் விட்டுற மாட்டேன். காரணம் கொண்டு முடிச்சுக்கோ. ஆமா ஒன்னே தஞ்சவன் நம்பி இருப்பான். தஞ்ச வேணும் ஒருபோது விட்டுறத கை விட்டுறதமா பத்திரகாளி. அவனுக்கு கை விடாம இருக்க நீ கூடவே உலகத்துல. சரி அப்படியா இருக்கும் போது என் பெருமாள் கோபாலக்கண்ணன் 5 பிள்ளையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பார் கடல்லே போயிருக்க இருக்கும் போது பத்திரகாளி அம்மா என்ன பாண்டிய மன்னனுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்துட்டான். சரி தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்லி அப்படியாக இருக்கும் போது ஆமா அப்ப பார்த்தார் அந்த 7 பிள்ளைகளும் அண்ணனும் தம்பியுமாக வாழ்ந்து வரக்கூடிய நேரம் அது இருக்கக்கூடிய நேரத்திலே சரி பண்ணாரி மாரியம்மா பாடி வந்த சோழையம்மா கண்டிய வேதனை நீங்கள பெண்டாடி நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து தாங்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாரும் நீ வாத்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்த சோழையம்மா கண்டிய வேதனை நீங்கள பெண்டாடி நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து தாங்கல சீதத்தி குளிச்சி ராமனதா நம்ப வச்ச ராமாயணோ சொன்ன தேரிதா கோபம் கொண்டலுக்கு கண்ணகிதா ஊரடிச்ச நாடம் போடாந்த சாதிதா மேகம் கருக்கணும் மேகாந்த அடிக்கணும் கும்மாடி சேர்ந்து பெய்யணும் ஊரு மத்தியில என் பேரு சுத்தப்பட்ட சாதித்தனோடு பேசணும் செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆந்தா எந்த காயமுமே யாருமே நீ வாந்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா எண்ணிய வேதனை தீங்கல பெண்டாடி நீயும் அம்மா பெண்மாட போகணுமா தாண்டி நீ வந்து தாங்கல பாத மாறலடி பாயெடுத்து போடலடி பத்தினிய பதற வச்ச சாமி கத்தனைக்கு சத்தியமா சேர வச்ச ஒவ்வொன்று கருத வச்ச ஊரு திருச்சது ஓயாம எத்தினது போகாது கேட்கவில்லையா யாரு எற்றை போனானாக கவிக்கிறேன் நீ கண்ணில் பார்க்கவில்லையா செஞ்ச பாவம் என்ன சொல்லடிய ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா எண்ணிய வேதனை தீங்கல பெண்ணாடி நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து தாங்கலே அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பாண்டிய மன்னனுக்கு என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா மன்னிச்சு விட்டுட்டா. சரி. ஏ அப்பா நான் பெத்த செல்ல மக்களே மக்களே அப்படி என்று சொல்லி சரி. அந்த 7 பாலர்களையும் அழைத்துக் கொண்டு நாகர்கோயில் மக்களே எல்லா பாசையும் நமக்கு ஒட்டும். சரி மலையாளத்துக்கு போனா ஆமா அங்க போனா கேட்டாய் எல்லா பக்கம் போனதும் ஆமா சரி ஏ பாலர்களே ஐயா பாலர்களே இனிமேலாவது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சாமி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஏன்னா இந்த மன்னர் பிள்ளையும் உங்க அண்ணன் மாதிரி சரி. மந்திரி பிள்ளை உங்க தம்பி மாதிரி ஆமாவோ அமையா ஒற்றுமையா வாழணும்பா ஒற்றுமையோ ஓங்கி அடிக்கும் பிரிவு பார்த்து வாழக்கூடாது என்று சொல்லி கொண்டு பத்திரகாளி அம்மா சொன்ன பொழுது நீங்க 5 பேரும் சேர்ந்து ஆமா. இந்த உலகத்தையே படைக்கணுமப்பா. உலகத்தையே கட்டி ஆளணும். சரி ஒன்னு நினைச்சா போ. நீ கூப்பிட்டா வருவாளா நான் கூப்பிட்டா வருவாளா எல்லாரும் கூப்பிட்டாலும் வருவா. அவ எங்கும் நிறைந்தவள் தாயாகப்பட்ட பத்திரகாளி. ஆமா சரி ஏழை பணக்காரன் வேறுபாடு கிடையாது. பார்க்க மாட்டாள்ல இருக்கிறவே இல்லாதவன் வேறுபாடு கிடையாது. ஆமா. எங்கும் நிறைந்தவள் அவளை எதிலும் இருந்தவள். நம்பிக்கையோட கூப்பிடணும். ஆனா நம்பிக்கையோட கூப்பிட்டோம். ஏ தாயே நான் இவளை கும்பிட்டு என்ன கிடைக்குன்னு அப்படி நினைக்கிறேன். நினைக்க கூடாது. இந்த வருஷம் இப்படி இருக்குமா ஆமா. அடுத்த வருஷம் நல்ல நிலைமையில வப்பான்னு சொல்லி நம்பிக்கையோட வருஷத்துல ஒரு பிள்ளை இல்லாம இருக்கலாம். சரி. ஒரு வீடு கட்டாம இருந்திருக்கலாம்.
உடனே போன வருஷம் நம்பி வந்திருக்காங்க கொடுக்காம இருந்திருப்பா. சரி இந்த வருஷம் வீட்டுல இருக்க கூடாது. நம்பிக்கையோட அடுத்த வருஷம் வந்தேன்னா வச்சுக்கையே ஒரு பிள்ளை இன்னும் 2 பிள்ளையே தருவா. ஆனா நம்பி வந்து கும்பிடணும். நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமா இருப்பா. அப்ப என் தாயாக ஒண்ணு பத்திரகாளியம்மாவுடைய வார்த்தை கேட்டு அண்ணன் தம்பி 7 பேரும் அழகுடனே ஆண்டே வாரா. அவர் எங்க வர்றாரு தெரியுமா? பொன்னம்பல பாண்டியனோ ஆசிக்கிட்டா வந்தல்லவோ ஆசிக்கிட்டா வந்தல்லவோ அட்டுடனே ஏசைவா ஒற்றுமையுடனே வாழ்ந்து வருகிறார்கள். மூத்த பிள்ளை பொன்னம்பல பாண்டியன். பொன்னம்பல பாண்டியன் எங்கே வருகிறார்? வருகின்றார் அம்மா. காசிக்கு வருகிறார். காசி